அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா இந்தம்மா அணிந்து எடுத்து வைக்கிறத பார்த்துருக்காரு ஆண்டாள். குழந்தையா, சின்ன பிள்ளை. உடனே அன்னைக்கு அந்த மாலையை கடவுளுக்கு சாத்தலை. ஆனா அன்னைக்கு இரவு இறைவன் பெரியாழ்வார் கனவுல தோன்றி, இன்னைக்கு ஏன் எனக்கு மாலை சாத்தல, இல்ல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அந்த பெண் சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு ரொம்ப ஓப்பா இருக்குன்னு இறைவன் சொன்னதாகவும், அதனால சூடி கொடுத்த சுடற்கொடின்னு பெயர் வந்ததும் என்னும் அவருடைய வரலாறு போகிறது. ஆண்டாள் இந்த 7ஆம் நூற்றாண்டு அல்லது 9ஆம் நூற்றாண்டு ரெண்டுல எதுவா இருந்தாலும் இன்னையில இருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 1100 அல்லது 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இப்போ அந்த திருப்பாவை பாசுரத்திலே முதல் 2 வரிகள் தான் பார்க்க போறோம். குத்து விளக்கெரிய என்று அந்த திருப்பாவை தொடங்குகிறது. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மணிமார்பா என்று அந்த பாடல் போகிறது. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற மெல்லிய சயனத்தின் மேல்னு பாட்டு. இப்ப எனக்கு அதுல என்ன வியப்புன்னா, குத்து விளக்கெறிதல்ன்றது ஒண்ணு. அப்போ குத்து விளக்க ஏறத்தாழ 1100 அல்லது 1300 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, கோட்டுக்கால் கட்டில் என்றால் ஒரு கட்டில். இந்த கட்டிலுக்கு 4 கால் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 கால்கள் ஏதாவது செய்யப்பட்டதவாம் யானை தந்தங்களால் செய்யப்பட்ட கால்களை உடைய கட்டில் என்கிறார் ஆண்டாள். அப்போ எத்தனை ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே யானை தந்தத்தை எடுத்து அது கட்டில் செய்து அதுல கால்கள்லாம் அந்த யானை தந்தத்தை வைக்கிறதுன்றத பதிவு பண்றார். நான் இது நயத்துக்காக சொல்லுகிறேன். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்பா என்கிற இந்த வரியில முதல் 2 வரி இருக்கு பாருங்க. இந்த குத்து விளக்கெறிதல், மெத்தென்ற பஞ்சசயனம், இது கண்ணதாசனை ரொம்ப ஈர்த்திருக்கும் போல தெரிகிறது. ஒரு சாதாரணமான பாட்டு, அதுல கற்பனையாக பாடுவதாக இப்படித்தான் தொடங்குகிறது. குத்து விளக்கெரிய கூடமெங்கும் பூமணக்க மெத்தை விரித்திருக்க என்று ஏறத்தாழ அந்த திருப்பாவையினுடைய சாயலை அப்படியே கொண்டு வந்து இந்த அருமையான பாடலிலே வைத்திருப்பார். ரொம்ப மெல்லிய மென்மையான பாடல். அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்து மெத்தை வீரித்திருக்க மெல்லியலாள் காத்திருக்க. கண்ணதாசனுடைய பாட்டை கேட்கிற போதெல்லாம் இந்த பழைய